துளசிதாசருக்கும் கங்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? முதல்ல ஒரு சமாச்சாரம், ஒரே ஒருவரை பதில். துளசி அவர்கள் பிறந்ததே கங்கை நதிக்கரையில தான். அவர் பிறந்த ஊர் சோரன் அப்படிங்கிற ஊரு. அந்த ஊர் கங்கை நதி கரையில இருக்கிறது. ஆகவே அவருடைய பிறப்பு என்பதே, துளசி அவர்களுடைய பிறப்பு என்பதே கங்கை நதியில அவருடைய பிறப்பு. அவர் ராமாயணத்தை எழுதினார். அந்த ராமாயணத்துல வைணவ சைனவ ஒற்றுமை இருந்தது. அந்த ராமாயணம் தான் இன்று நாடு முழுசும் இன்னைக்கு நம்ம வால்மீகி ராமாயணத்தை விட, கம்பராமாயணத்தை விட அதிகம் பேர் படிக்கக்கூடிய ராமாயணம் பாரத தேசத்துல எதுன்னு கேட்டா துளசியினுடைய ராமாயணம் தான். அந்த ராமாயணத்தை தான் நம்ம சில பேர் பாராயணம் செய்கிறாங்க. அந்த ராமாயணம் தான் நாடு முழுச பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு ராமாயணமாக அந்த ராமாயணம் தான் இருக்கிறது. இதுல இந்த ராமாயணம், துளசியை பத்தின உள்ள கதைகள் என்னன்னு கேட்டா 2 கதைகள் துளசியை பற்றி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த கதையில எவ்வளவு, இது நான் கல்வெட்டு ஆய்வுகளையோ அல்லது ஏதாவது பெரிய ரிசர்ச் பேப்பரையும் பார்த்து சொல்லல. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள், இல்லை உபன்யாச கர்த்தாக்கள் என்ன சொல்கிறார்கள். ஏன்னா உபன்யாச கர்த்தாக்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா அவர்களுக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதை அவர்கள் கண்ணு மூக்கு வாய் வைத்து அந்தந்த இடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். அது நமக்கு கேட்பதற்கு சுவையாக இருக்கும். ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்பிக்கை என்பது, ஜனங்களுடைய நம்பிக்கை என்பது அது ஒரு பெரிய விஷயம். ஆகவே நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நம்ம எந்த விதமான ஒரு கேள்வியுமே நாம கேட்க முடியாது. அப்படி ஒரு சமாச்சாரம், 2 சமாச்சாரத்தை பற்றி நான் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இவர் அக்பருடைய காலத்துல இந்த துளசிதாசர் செய்திருக்கக்கூடிய அற்புதம் என்பது ஒரு பெரிய அற்புதம். ஏன்னா அவர் ஒரு மரத்துக்கு அதை 2 மரமாக சொல்கிறார்கள். ஒன்று சில பேர் சொல்லக்கூடியது ஆலமரம் என்று சொல்கிறார்கள். சில பேர் சொல்கிறார்கள் அது ஆலமரம் இல்லை, அது ஒரு புளிய மரம் போன்ற ஒரு மரம். அங்க இருக்கக்கூடியவர்கள் இது சரியாக சொல்ல தெரியவில்லை. ஏன்னா நீங்க கேட்டீங்க இல்லையா ஆரம்பத்துல அந்த பேயோட பேசினீங்களே, ஏன்னா புளிய மரத்துலதான் பேய் இருக்கும் என்று சொல்லாங்க. ஆக சில பேர் அந்த புளிய மரம்னு சொன்னாங்க. ஒரு பிரம்ம ராட்சசன் அந்த மரத்துல இருக்கா, அது தெரியல. துளசிக்கு அந்த பிரம்ம ராட்சசன் மேல இருக்கா அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஆனா அந்த மரத்துல போய் தண்ணீர் ஊற்றுகிறார். தினசரி போய் அந்த மரத்துக்கு போய் தண்ணீர் ஊற்றுகிறார். துளசி தண்ணீர் ஊற்றுகிறார். சோ தினசரி தண்ணீர் விட்டா அது தாகத்தை தீர்த்து போய்கிறது. இந்த பிரம்ம ராட்சசன் தாகத்தை தீர்த்து போய்கிறார். அப்ப அவனுக்கு மோட்சம் கிடைக்கணும். சோ கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துட்டு அப்புறம் மேல போகணும். சோ அவன் இவரை பார்த்து, இவர் தினசரி தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கிறாருன்னு சொல்லி தாட கூப்பிட்டு, துளசி கூப்பிட்டு, உனக்கு ஏதாவது நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும் பார்க்கறதுன்னு கேட்கிறார். அப்போ துளசி கேட்கிறார், எனக்கு ராமனுடைய தரிசனம் வேண்டும் என்று துளசி கேட்கிறார். அவ்வளவுதானே, ராமனுடைய தரிசனம் கிடைக்கணும்னா அது சாதாரணமா கிடைக்காதுப்பா. ஹனுமாரை பிடிச்சாதான் ராமனுடைய தரிசனம் கிடைக்கும். ஏன்னா சில பேர் போய் பார்க்கணும்னா சில பேரை பார்த்தா தான் சில பேரை போய் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே ஹனுமாரை பார்க்கணும். இங்க தினசரி ஹனுமார் வரார். இந்த இடத்துக்கு ஹனுமார் வரார். வயதான ரூபத்துல ஹனுமார் இருக்காரு. நான் அவருக்கு உனக்கு காமிச்சு கொடுக்குறேன் என்று சொல்லி அவனை ஒரு உபகாரம் பண்ணி அவனுக்கு ஹனுமாரை காண்பித்து கொடுத்ததாகவும், அந்த ஹனுமாரை இவர் பின் தொடர்ந்ததாகவும், ஹனுமார் தன்னை முதலில் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பின்பு தன்னை வெளிக்காட்டி கொண்டதாகவும், அப்புறம் ஹனுமார் இவரை கூட்டிட்டு போய் சித்திரக்கூடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கவே ராமனுடைய கதையெல்லாம் இவருக்கு எடுத்து சொன்னதாகவும், பிறகு துளசி ராமாயணத்தை எழுதியதாகவும் வட இந்தியாவில் ஒரு கதை அந்த ஊர்ல இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டுல பல கதைகள் இங்க இருக்கு. இந்த கதைகள், சில கதைகள் காலப்போக்கில் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தோன்றிய மாதிரியும் வைத்திருப்பார்கள். சில விஷயங்கள் நம்ம நம்பிக்கை பார்வைப்பட்டது. அது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும். சில விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன என்று கேட்டால், பக்தி ரீதியாகவும் நம்முடைய வேத சம்பந்தமான விஷயங்களாகட்டும் அல்லது நாம் எதை சொல்லுகிறோமோ அதுல முதல்ல ஒரு நம்பிக்கை, ஒரு பிடிப்பு நமக்கு வர வேண்டும். ராமனை பார்ப்போம் என்கின்ற பிடிப்பு நமக்கு ஏற்பட்டால் தான் ராமனுடைய தரிசனம் கிடைக்கும். நாம் எதை ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் என்று ஓஷோ சொல்கிறார். நம்ம ஓஷோவை பத்தி பெருசா பேசுவோம் எல்லா இடத்துலையும். ஆனா நம்ம அதையெல்லாம் பக்தி சமாதானமா வரும்பொழுது நமக்கு வேற ஒரு அறிவு வேலை செய்யும். அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்கிறார்கள், பக்கத்திலேயோ ஏதோ ஒன்று வைத்துக் கொள்கிறோம். அந்த அறிவு நமக்கு வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்போது 1000 கேள்வி கேட்போம். இல்லை, நம்ம ஓஷோ சொன்ன மாதிரி தான், நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த நினைப்பிலே நாம பயணம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு அது கிடைக்கும். அதே போன்ற பயணம் துளசியிடம் இருந்தது. துளசி பயணம் இருந்த காரணத்தினால ராம
ராமனுடைய தரிசனம் கிடைத்தது. ராமனுடைய தரிசனம் கிடைத்தது என்பதால அவரால் ராமாயணம் எழுத முடிந்தது. இது ஒரு சமாச்சாரம். இன்னொரு சமாச்சாரம் ஹனுமாரோட சம்பந்தப்பட்ட சமாச்சாரம். 2 சமாச்சாரம். அந்த சமாச்சாரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அக்பருடைய இது நடந்த விஷயம் என்று சொல்கிறார்கள். அக்பருடைய சமாச்சாரத்துல இவர் நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்கிறார் அப்படின்ட்டு அக்பர்கிட்ட போய் யாராவது சொல்றாங்க. அக்பர் என்ன நினைக்கிறார், அற்புதங்கள்லாம் செய்யறாரு அப்படின்னா அவருக்கு புகழ் ரொம்ப ஜாஸ்தியா போயிருமே, பிரச்சனைகள் வந்திருக்கும், அவரை கூட்டிட்டு அவருக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி அவரை பார்க்கிறார். ஒரு அற்புதம் பண்ண சொல்றாரு. அவர் அற்புதம் பண்றதுக்கு ரெடி இல்லை. அக்பர் முன்னாடி துளசி அற்புதம் பண்ணுவதற்கு அவர் ரெடி இல்லை. ஸோ ராஜாவாச்சு அவருக்கு உடனே கோபம் விடுகிறது. அவரை ஜெயில தூக்கி போடுகிறார். அக்பர் ஜெயில தூக்கி போட்ட உடனே துளசி நேரம் ஜெயிலுக்கு போகிறார். ஜெயில போடன உடனே அங்க வச்சு ஒரு 40 ஸ்லோகங்களை அவர் எழுதுகிறார். அந்த 40 ஸ்லோகம் 40 நாள் ஜெயில் உள்ளுக்குள்ள இருக்கார். அந்த 40 நாளும் ஸ்லோகங்களை எழுதுகிறார். அந்த 40 ஸ்லோகங்களையும் எழுதிய பிறகு நிறைய குரங்கு கூட்டங்கள் அந்த நாட்டுல அதிகமாகி, அக்பருடைய பிரதேசத்தில் அதிகமாகி, அக்பருடைய அரண்மனையிலையும் அந்த குரங்கு கூட்டங்கள் எல்லாம் தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஆக அக்பருக்கு இது என்னடா இத்தனை நாள் இல்லாத குரங்குகள் எல்லாம் விட்டனவே என்று அவர் நினைத்து உடனே போய் இவரை போய் பார்க்கிறார். இவரை போய் பார்த்து நீங்க தான் அந்த குரங்கெல்லாம் அடக்கணும் என்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறார். ராமனையும் அனுமாரையும் ஸ்துதி பண்ணி உடனே அவர்கள் அந்த ஸ்துதிக்கு அந்த குரங்குகள் எல்லாம் இறங்கி அந்த ஊர்ல அந்த குரங்குகளாம் போனதாக ஒரு கதை இருக்கிறது. அப்படித்தான் அவர் எழுதிய, நம்மளுடைய துளசிதாசர் அவர்கள் எழுதிய அனுமன் சாலிசா என்பது பிறந்த கதை இப்படித்தான் என்று சொல்கிறார்கள். இதுல நம்ம நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இது நடந்திருக்குமா? ஏன்னா இது அக்பருடைய டெக்ஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இது இருக்காது. ஏன்னா அவங்க சௌரியமா அதை மறைத்திருப்பாங்க. இது இருக்காது. ஆனா என்னை பொறுத்த வரையில், என்னுடைய தனி மனிதனாக என்னுடைய சிந்தனை பொறுத்த வரையில் இது நடந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது நான் எப்படி சொல்கிறேன் என்று கேட்டால், டெல்ஃபை டிவிஎஸ் என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. டிவிஎஸ் கம்பெனியில பல நிறுவனங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு நிறுவனம் நம்மளுடைய இது பக்கத்துல ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துல நவராத்திரி சீசன்ல தாமல் ராமகிருஷ்ணன் அவர்களை உபன்யாசம் செய்வதற்காக, சுந்தரகாண்ட உபன்யாசம் செய்வதற்காக அந்த கம்பெனியில இருக்கக்கூடியவர்கள், நான் தான் அந்த கம்பெனிக்கு ஒரு 10-14 வருஷம் அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸையும் அவர்களுடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டையும் ஆலோசகராக இருந்தேன். ஆக நான் இவரை கூட்டிட்டு போனேன். சாரை அங்க கூட்டிட்டு போய், சார் நீங்க பொதுமக்களுக்கு சுந்தரகாண்டத்தை பத்தி ரொம்ப சாதாரண லாங்குவேஜ்ல எடுத்து சொல்லுங்க சார் என்று சொன்னேன். சுந்தரன் என்றால் ஹனுமான் அர்த்தம். சுந்தரன்னா அதுல ராமன், சுந்தரகாண்டத்துல ராமன் கிடையாது. சுந்தரகாண்டம் முழுக்கமே அனுமாருடைய வேலை. அது நம்ம அனுமாரை பார்த்தோம்னா அவன் என்ன, அவன்லாம் சுந்தரனா நம்ம கேட்போம். ஆனா உண்மையிலேயே அவன் அம்மாவுக்கு அவன் சுந்தரன் தானே, அஞ்சலிக்கு அவன் சுந்தரன் தான். நமக்கு வேணா அவன் அனுமாரா இருக்கலாம். அந்த காண்டத்துக்கு பேரு சுந்தரகாண்டம் என்று பெயர். அது ரொம்ப உணர்ச்சிகரமாக நம்ம ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த இடத்துல எடுத்து வைத்தார்கள். 1 மணி நேரம், 4 மணிலிருந்து 5 மணி முடியும் அந்த உபன்யாசம். ஏன்னா 3:30 மணிக்கு அந்த ஷிஃப்ட் முடியும். ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே ஒரு 1/2 மணி நேரத்துல ஆரம்பிச்சு 4 மணிலிருந்து 5 மணி முடியும். அப்புறம் 5 மணிக்கு பிரசாதம் கொடுப்போம். எல்லா பொதுமக்களும் கிளம்பிடுவாங்க. இவருடைய உபன்யாசம் முடிஞ்ச உடனே உபன்யாசம் நடந்ததுடைய பின்பக்கத்தினுடைய கோவில்ல டக்குனு மேல 2 குரங்குகள் கீழே இறங்கின. எங்க அலுவலகத்துல அது கிட்டத்தட்ட அதனுடைய ஏக்கர் கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஏக்கர் இருக்கும். பெரிய ஆபீசர். நீங்க உள்ளுக்குள்ள போனதான் சந்திரமோகன் வந்திருக்காரு அங்க டெல்ஃபி டிவிஎஸ். அங்க வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. குரங்குகள் அங்கே வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. எப்படியோ அன்றைய தேதியில குரங்குகள் அங்க இது உபன்யாசம் முடிஞ்ச உடனே, இது நான் கண்ணால பார்த்த ஒரு சமாச்சாரம். சுந்தரகாண்டத்தை அவர் சொல்லி முடிச்ச உடனேயே 2 குரங்குகள் டப்புன பிடிச்சு ஓடித்து நாங்க அதுக்கப்புறம் போய் பழங்களிடம்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். ஏன்னா நம்பிக்கையின் பால் பட்டது சில விஷயங்கள். நமக்கு நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் எல்லாம் சாத்தியம். நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அது நாம் அவர்கிட்ட நம்ம இன்னும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆகவே துளசி என்பது, அவர் எழுதின ராமாயணம் என்பது ஏன் ரொம்ப வலிமை படைத்ததாக இருக்கிறது என்று சொன்னால், கம்பனுடைய ராமாயணத்துல ரொம்ப இலக்கிய செழுமையை நாம் அதிகமாக பார்க்கிறோம். வால்மீகியுடைய ராமாயணத்துல அது ஸ்லோகமாக அவர் என்ன கண்டாரோ அதை அப்படியே சொன்னதாக பார்க்கிறோம். ஆனால் துளசி ராமன் என்னுடையவன் என்று எழுதி பக்தி ரூபமாக அதை அணுகிய காரணத்தினால்தான்
துளசி ராமாயணத்திற்கு மற்ற 2 ராமாயணங்களை விட பல பேர் பாராயணம் செய்கிறார்கள், பல பேர் படிக்கிறார்கள் என்று சொன்னார். வெறுமன துளசி ராமாயணத்தை மட்டும் எழுதல, அவனுடைய உணர்வோடு சேர்ந்து அவன் பார்த்த ராமனை நமக்கு காட்டினான் என்பதனால துளசி ராமாயணம் மிக சிறந்த ராமாயணமாக கங்கை கரையில் பிறந்த ஒருவனால் கொடுக்கப்பட்ட